பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக கர்த்தர் மோசேயுடைய பணிவிடைக்காரனாய் இருந்த வாலிபனாகி யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்க விருப்பமுடையவனாய் இந்த கூடாரத்தில் தங்கி இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த நாளில் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆகவே நீ பயப்படாதே கலங்காதே என்று நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ ஒருபோதும் திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு ஏற்ற வேளையிலே நான் சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்றென்றைக்கு நான் தாங்குவேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நாம் முழுமையுமாய் பற்றி கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள முடியாதபடி இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டு கலங்கி போவார்கள். அவர்கள் மறக்கப்படாத நித்திய லட்சைக்கு உள்ளாவார்கள். அந்த லட்சை அவர்களை மூடிக்கொள்ளுகிறது. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நாம் ஒவ்வொருவரையும் பலர் பல கோணங்களிலே துன்பப்படுத்துவதற்கு பிரயாசப்படலாம். ஆனால் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர்கள் இடறுவார்கள், நாம் திடமாய் நிற்போம். ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்மை யார் துன்பப்படுத்தினாலும் நிச்சயமாக அவர்கள் நம்மை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் விடவே மாட்டார். அவர்கள் இடறி விழுவார்கள். அவர்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே வெட்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்கு மறக்கப்படாத நித்திய லட்சை தான் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நம்பி முன்னேறி செல்வோம். யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்னை காண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு குறிந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகவே உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியில் உள்ள எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகும் உனக்காக நான் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள்.
அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நான் உற்சாகமாய் முன்னேறி செல்வோம். ஆண்டவரை மாத்திரம் விடாப்பிடியாய் பற்றி கொள்வோம். அவரை எப்பொழுதும் அவரோடு கூட நாம் பேசிக் கொண்டிருப்போம். அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். நிச்சயமாகவே நாம் போகிற இடத்திலெல்லாம் கூட வருவார், விடுதலை தருவார், நம்மை முன்னேறி செல்ல உதவி செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாண்டு கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னோட யாருமே இல்லையே, நான் தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி பல சூழ்நிலைகளிலே தனித்து விடப்பட்டதைப் போல, வனாந்தரத்தை போன்ற இடத்துல நிற்பதைப் போல உணர்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பார்த்து நீ சொல்லுகிறேன், நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி. எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன், உன் நடுவிலே செய்வேன். உன்னொரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். எந்த அதிசயங்களும் எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு நான் செய்வேன் என்று இன்னைக்கு ஒவ்வொருவரை பார்த்து உற்சாகப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.